Hi friends, welcome back to our Techwings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்ட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க அப்ஸ்ட்ராக்ஷனோட கண்டினியூஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படிங்கிற தியரி வீடியோவும் நான் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ஷனோட ஃபஸ்ட்டு டைப்பான அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அதாவது பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன், அதோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டா ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன், தட் மீன்ஸ் இன்டர்ஃபேஸ், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட. ஸோ நீங்கள் இந்த வீடியோ தான் டைரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்ட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கண்டினியூஸ் என்னன்ட்டு புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஹெரிட்டன்ஸில் 5 டைப்ஸ் இருக்குது. அதில் 3 டைப்ஸ் தான் ஜாவாவை டைரெக்டாக சப்போர்ட் பண்ணும். மீதி இருக்கிற மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் அண்ட் தென் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸும் டைரெக்டாக ஜாவாவை சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதை நம்ம இன்டர்ஃபேஸ்னு ஒரு டாபிக் வச்சுட்டு ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படின்ட்டா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் இன்டர்ஃபேஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கான்செப்ட்குள்ளே போக முடியும். ஸோ நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி தெரியும். இம்ப்ளிமெண்ட்டுங்கிற கீவேர்டு தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். பட் இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டா எக்ஸ்டென்ஸ் கீவேர்டுக்கு அப்புறம் நம்ம ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸை மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். பட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் என்ன, நம்மளுக்கு டூ பேரண்ட் கிளாஸ், நம்மளுக்கு ஒரே ஒரு சன் கிளாஸ். ஒரு சன் கிளாஸ் அட் அ டைமில் நம்மளுக்கு 2 பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை அக்சஸ் பண்ணுது. ஸோ எக்ஸ்டென்ட் கீவேர்டுக்கு அப்புறம் நம்மளால் ஒரு பேரண்ட் கிளாஸ்க்கு மேலே சப்போர்ட் பண்ணாது. அப்படிங்கிறனால இன்டர்ஃபேஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம கம்மா போட்டுட்டு 2 பேரண்ட் கிளாஸை அக்சஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஏன் ஜாவா டைரெக்டாக இன்ஹெரிட்டன்ஸில் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோ. ஏன்ட்டா மெயின் மெமரி தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ பேரண்ட் கிளாஸ் மெயின் மெமரியை தான் எடுத்துக்கிறோம், டூப்ளிகேட் மெமரியை சப்போர்ட் பண்ணாது. ஸோ ப்ரீவியஸ் கம்பைலர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியே நம்மளுக்கு ப்ரீவியஸாக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ரூல்ஸ். ஓகே, ஸோ நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை இன்டர்ஃபேஸில் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் என்ன பண்ணுவோம்னா 2 கிளாஸஸ் அரல்ஸ் 2 மல்டிபிள் கிளாஸஸ் கிரியேட் பண்ணி ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸில் அக்சஸ் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் ஆல்சோ நம்மளுக்கு எதை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணும். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸோட டாபிக் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட் கிளாஸ், ஒரு சைல்டு கிளாஸ். ஸோ நம்ம 2 பேரண்ட் கிளாஸ் அஸ் யூஷுவல் கிரியேட் பண்ணணும். பட் இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் அதை இன்டர்ஃபேஸுங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் ஆன் தி பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் இன்டர்ஃபேஸ் டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் மல்டிபிள்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி, தட் மீன்ஸ் பேக்கேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ இன்டர்ஃபேஸ்ன்னு கிரியேட் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் இதை நம்ம இன்டர்ஃபேஸ் வச்சு தான் ஓவர் கம் பண்ணுறோனால கிளாஸ்ன்னு கிரியேட் பண்ணாமல் நீங்கள் இன்டர்ஃபேஸ்ன்னு கிரியேட் பண்ணணும். ஸோ இன்டர்ஃபேஸ்க்கு நேம் ஆல்சோ நீங்கள் கிளாஸோட கோடிங் ஸ்டாண்டர்ட்லேயே வைக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 பேரண்ட்டுங்கிறனால இதில் பேரண்ட் 1ன்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட ஃபஸ்ட்டு பேரண்ட் கிளாஸ் நேம் பேரண்ட் 1ன்னு வச்சுட்டு இன்டர்ஃபேஸ்ன்னு கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இன்டர்ஃபேஸ்ன்னு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் பேரண்ட் ஆல்சோ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூவில் போயிட்டு அகெயின் செகண்ட் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு பேரண்ட் 2 நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 2 இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அஸ் யூஷுவல் என்ன பண்ணுவீங்க, நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் என்ன பண்ணுவோம், மெத்தட் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ நான் மெத்தட் நான் என்னோட மெத்தட் நேம் ப்ராக்டிஸ்னு ஒரு மெத்தட் நேம் வைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸுங்கிறது என்னோட மெத்தட் நேம். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு Ctrl+Space கொடுங்க, உங்களுக்கு மெத்தட் கிரியேட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்ஃபேஸில் நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்காது. அண்ட் தென் இது டைரெக்டாக நம்மளுக்கு வித்தவுட் பாடியிலே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இன்டர்ஃபேஸில் அன்இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடிக்கான கேலிப்ரைசஸ் இல்லை. அண்ட் தென் நம்மளோட அக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஆல்சோ இல்லை. ஓகே, கிளியர். ஸோ அண்ட் தென் செகண்ட் பேரண்ட் கிளாஸில் போய் நான் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் டெமோன்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். ஓகேவா, ஸோ டெமோங்கிறது என்னோட மெத்தட் நேம். ஸோ இது ஆல்சோ நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டானாலே நம்மளோட மெத்தட் இப்படி தான் க்ரியேட் ஆகும். கிளியர் கைஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட பேரண்ட் கிளாஸஸ், 2 பேரண்ட் கிளாஸஸ். ஸோ நான் மூணாவதாக என்ன க்ரியேட் பண்ணணும்னா ஒரு சைல்டு கிளாஸ். ஸோ கண்டிஷ்னலி இன்டர்ஃபேஸால்
இன்டர்ஃபேஸில் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் தென் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஆல்சோ இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போனா நம்மளுக்கு தேர்டு ஒன் இன்டர்ஃபேஸ்ன்னு க்ரியேட் பண்ணாலும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. நம்ம கிளாஸுன்னு க்ரியேட் பண்ணோம்னா தான் நம்மளோட பேரண்ட் கிளாஸை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை இந்த சைல்டு கிளாஸை நீங்கள் கிளாஸுன்னு க்ரியேட் பண்ணி ஸோ கிளாஸ்க்கு வந்து நான் சைல்டுன்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு எனக்கு மெயின் மெத்தட் தேவைப்படுது. ஸோ ஃபினிஷ் கொடுத்துறேன். சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ சைல்டு கிளாஸ்க்கு நான் வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தட் மீன்ஸ் அதுக்கு வந்துட்டு ஃபைலுன்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். ஸோ சைல்டு கிளாஸில் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி ஃபைல்னு வச்சுக்கிறேன். ஸோ இது என்னோட சைல்டு கிளாஸோட மெத்தட். ஸோ நான் இதுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம், ரைட்? ஸோ சிசோவில் வந்துட்டு ஜஸ்ட் வெல்கம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோட சைல்டு கிளாஸ் மெத்தட். இப்போ நான் எப்படி எக்ஸ்டெண்ட் போட்டு வாங்கணும்? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரிட்டு இன்டர்ஃபேஸில் எக்ஸ்டெண்ட்டு போட்டு வாங்க முடியாது. நம்ம இம்ப்ளிமெண்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை இம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ யாரை வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் 1ஐயும் பேரண்ட் 2ஐயும் வாங்குகிறோம். ஸோ பேரண்ட் 1, பேரண்ட் 2, ரைட்? ஸோ இப்படி தான் இம்ப்ளிமெண்ட். ஸோ ஜஸ்ட் எரர் ஆல்சோ எனக்கு காட்டுது. என்ன எரர்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுலேயுமே என்ன கொடுத்துருக்கோம்? அன்இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஷியோர்லி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ தட்ஸ் வை நீங்கள் ஆன்லி ஹோல்ட் பண்ணி ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் பார்த்துன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ரெண்டு அன்இம்ப்ளிமெண்டட் பார்த்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ தட்ஸ் வை நீங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? ஸோ உங்களுக்கு என்ன இதில் லைக்னஸ் இருக்கோ நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு பேரண்ட் கிளாஸோட அன்இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டை நான் இங்கே வந்து கொடுக்குறேன். ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம as usual நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட மெயின் மெத்தடில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அண்ட் தென் ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன? நம்மளோட கிளாஸ் நேம் அண்ட் தென் ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு நியூ, அகெயின் நம்மளோட கிளாஸ் நேம். ஸோ எப்படி நம்ம கால் பண்ணுவோம்? நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சுட்டு நம்ம கால் பண்ணுவோம். ஸோ ஓபிஜே டாட் நம்ம அன்இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன்? ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் அண்ட் தென் அகைன் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்துட்டு இங்கே தான் வந்திருக்கு, அங்கே நம்மளுக்கு இல்லை. பிகாஸ் ஆஃப் நம்ம அதை இன்டர்ஃபேஸ்ன்னு க்ரியேட் பண்ணதுனால அது அங்கே நம்மளுக்கு ஷோ ஆகலை. ஸோ செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெமோங்கிறது நம்ம இதில் க்ரியேட் பண்ணது. அண்ட் தென் தேர்ட் ஒன் நம்ம சைல்டு கிளாஸோட மெத்தடையும் நம்ம அக்சஸ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைல். ஓகே கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இன்டர்ஃபேஸில் 2 பேரண்ட் கிளாஸை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாவாவில் இன்ஹெரிட்டன்ஸ் தட் மீன்ஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் இங்கே நம்ம எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் போட்டுட்டோம் அப்படின்ட்டா நம்மளால் இப்படி கமா போட்டுட்டு 2 பேரண்ட் கிளாஸை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவுட்புட் பாருங்கள். ஸோ அவுட்புட்டில் நம்மளுக்கு எல்லா அன்இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டும் நம்மளுக்கு வந்தாச்சு. ஓகேவா கைஸ்? ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே அது வித்தவுட் பாடி அண்ட் தென் அதில் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்ஃபேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஃபுல் ஆஃப் நம்ம ஹைட் பண்ண போகிறோம். நம்ம இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஷோ பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? ஃபுல் ஆஃப் ஹைடிங் த இன்ஃபர்மேஷன். தட் மீன்ஸ் நான் எதுவுமே காட்ட மாட்டேன். தட் மீன்ஸ் அப்ஸ்ட்ராக்ஷனில் என்ன பார்சியல் அப்ஸ்ட்ராக்ஷனில் என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டும் ஒரு அன்இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டும் வச்சுருப்போம். பட் இதில் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டே இருக்காது. ஃபுல் ஆஃப் ஹைடிங் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ சில செக்யூரிட்டி பர்பஸ் உள்ள இடத்துல எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் வச்சுட்டு தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணுவாங்க. ஓகேவா கைஸ்? ஸோ இன்டர்ஃபேஸ்னால் உங்களுக்கு என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் தென் இன்டர்ஃபேஸோட டெஃபினிஷன் வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்ட்டா டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபுல் டைம் கோர்ஸாக எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு லைக்னஸ் இருந்தது அப்படின்னா எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு பேட்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுள் டைமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் நீங்கள் 2 டைமிங்கில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பற்றின என்கொயரி உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் HR நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிவிட்டு என்கொயரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.